நம்ம சிருஷ்டி ஒளியில் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடுன்னு இருந்தால் என்ட்ரன்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்புறமா வாசக்கால் தான், என்ட்ரன்ஸில் வாசக்கால் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சு தெய்வீக ஆற்றல் நிரம்புறதுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் வாசக்காலில் தடவுறதுக்கு ஒரு அழகான வாசனை திரவியம் தான் பார்க்க போகிறோம். இது கிரகலட்சுமி அஞ்சனம் சொல்லக்கூடியது. என் கையில் இருக்கிறது தான் கிரகலட்சுமி அஞ்சனம். இது லைட்டாக ஒரு பிஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த வாசக்காலில் நீங்கள் வச்சாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம குட்டி பாக்ஸில் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்குமே. ஏன்னா வந்து இது ஒரு அந்த வாசனையே வந்து அவ்வளோ உங்களுக்கு அபரிவிதமாக ஒரு வாசனை தரக்கூடிய, சும்மா க்ராஸ் பண்ணி போனாலே அவ்வளோ வாசனை தரும் நம்ம வீட்டில். ஸோ அதுமாதிரி இது வந்து லைட்டாக தான், இவ்வளோ பிஞ்சு தான் எடுக்கணும். இந்த சைடில் கொஞ்சம், இந்த சைடில் கொஞ்சோட்டு நீங்கள் இட்டுட்டு அதுக்கப்புறமா குங்குமஞ்சள் வச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். அது ஒரு தெய்வீக நிலைமையும் இருக்குது. இது நறுமணம் வந்து எப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி, குட் பீப்புள்ஸை மட்டும்தான் உள்ளே வர வைப்போம். ஒரு வீட்டில் வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டி வைப்பு வேணும்ல, அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா கிரகலட்சுமியோட அன்னகூலமும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு தெய்வீக ஆற்றலும் நிரம்பி இருக்கும். ஸோ நம்ம சிருஷ்டி ஒளியில் இது ஜஸ்ட் 500 தான், மிஸ் பண்ணிடாதீங்க.